கோவை மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்தது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. கோவை மாவட்ட மக்கள் எப்பொழுதுமே அமைதியாக இருப்பாங்க. சட்ட ஒழுங்கு புறைத்துறை அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் சிறப்பான முறையிலே காவல்துறை நடத்தினார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரம் காவல் நிலையம் இந்தியாவிலேயே எடப்பாடியார் இருக்கும்போது நம்பர் 1 காவல் நிலையமாக பரிசு கூட வாங்கினாங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு முழுமையாக கேட்டு இன்றைக்கி எங்களுடைய மாவட்டத்தில் அந்த சகோதரியை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 3க்கும் மேற்பட்ட மிகவும் வருத்தம் அளிக்கிறது. கடுமையான நடவடிக்கை காவல்துறை இந்த அரசு எடுக்க வேண்டும். கண்டிப்பாக இது போன்ற நிகழ்ச்சி எங்கேயும் நடக்கூடாது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இன்றைக்கு கஞ்சா இங்கே பார்த்து வைக்கிறாங்க, இளைஞர்கள் அடிக்கிறாங்க. இன்றைக்கு பாலியல் பலாத்காரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எங்களுடைய கோவை மாவட்டத்தில் இந்த மாதிரி நடந்தது மிகப்பெரிய வருத்தம். கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை.